நண்பன் மூவியோட கொசப்சி பசுப்புகள் உண்மையான கொசப்சி பசுப்புகள் நான் சொல்றதுங்க. சோனம் வாங்சுக்னு ஒருத்தர். அவரு அமைதியான முறையில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு டெல்லி போலீஸ் மாறு வேஷத்துல, அதாவது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர் மாதிரியும் மப்டிலையும் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்றாங்க, அவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி அவங்க கூட வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியன் ஆர்மி வருது. இந்தியன் ஆர்மியில் நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு, அதுல இருக்க 2 ரெஜிமெண்ட் வருது. அவங்க நார்மலா என்ன பண்றாங்க, ஓவரால் நின்றுட்டு இருக்கும்போது காலையில ஒரு 7 மணிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சாதாரணமா நிக்குது. அது அந்த கரூர் ஸ்டாம்பேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுல நார்த்ல இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து ஆம்புலன்ஸ் போய் நிக்குது. திடீர்னு ஏதோ ஒரு மர்மம் மாதிரி ஏதோ ஒரு மக்களுக்கு தெரியுது. அவர் ஆல்ரெடி 21 நாளுக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, டெல்லி போலீஸ் ஒருத்தர் 2 பேர் 5 பேர் கொண்ட டீம்லாம் கிடையாது, மொத்தமா ஒரு 50 பேர் கொண்ட டீம். ஆர்மியும் பாத்தீங்கன்னா வந்து அதுல இந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆர்மி பாத்தீங்கன்னா வந்து தனியா ஒரு ரெஜிமெண்ட். அவங்களும் ஒரு 100 பேர் 150 பேர். நான் ஒரு தோராயமான கணக்கு, இன்னும் கம்மியா இருக்காது, அதிகமா தான் இருக்கும். என்ன பண்ணாங்க, டைரக்டா ஒரு வெள்ளை துணியை மட்டும் ஒரு கைலி மாதிரி ஒரு துணி எடுத்து டைரக்டா என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகிட்டு அவர் படுத்திருக்க இடத்துல இந்த 21 நாள் வந்து அந்த படுத்துட்டு இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி வச்சு அப்படி துண்டு கட்டா தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வச்சு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு சினிமாட்டிக் வேலை இதெல்லாம் இருக்கு. அதான் வந்து இதெல்லாம் நம்ம மூவில வேணா பார்த்து இருந்திருப்போம். நிஜமாலே இதெல்லாம் நடக்குமா, அதுவும் அமைதியான முறையில் இது மாதிரி நடந்தா நடக்குமா அப்படின்னு பார்த்தா உண்மையாலுமே இது வந்து டெல்லியில நடந்திருக்கு. இவரு ஒரு எஜுகேஷன் ரிஃபார்மரும் கூட. கொசப்சி பசப்புகள் அந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த விஜய் சாரோட கேரக்டர் தான் அது. அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3 இடியட்ஸ் மூவி அந்த அமெரிக்கானோட கேரக்டர் அதுல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவார் அவரு. அந்த ஸ்கூல்ஸ் கிரியேட்டிவான முறையில இருக்கும். மாவு அரைக்கிறதுல வந்து எலக்ட்ரிசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஒரு வண்டியோட வந்து என்ஜின்ல ரொட்டேட் ஆகி அந்த மாவை வந்து அரைக்கும். அந்த வண்டியுமே சோலார் பேனல்ல ஓடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சோனம் வாங்சுக்கோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. உண்மையாலுமே இது ஒரு லீகலான வேதானா? இன்னைக்கு உண்மையாலுமே என்ன இந்த சோனம் வாங்சுக் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொட்டஸ்ட் மூலியமா இந்தியாவுக்கு என்ன சொல்ல வராரு? இந்த ஒரு கல்வி புரட்சியாளர் ஏன் நீட் எக்ஸாமே வேணாம், நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்தனால எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு நினைச்சு தன்னோட உயிர் போற வரையும் போராடிட்டு இருக்காரு. அதாவது அவரோட பாடியில பாத்தீங்கன்னா டாக்டரே பிரிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து அவங்களோட பிளட்ல இருக்க ஒவ்வொரு நரம்புகளும், அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் பிளட்ல எல்லாமே வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்கன்ஸ் இன்னும் ஒரு 2-3 நாள்ல செயல்படாம போயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்க, துண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன். அது வந்து ஒரு டெல்லி போலீஸ். சோனம் வாங்சுக் பாத்தீங்கன்னா 59 வயசு ஆகுது. இவர் எங்க பிறந்திருக்காருன்னா லடாக்லங்க, அல்ச்சி அப்படின்ற ஒரு ஏரியால. இப்போ வந்து அது யூனியன் டெரிட்டரியா இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் ஸ்கூல் கூட இல்லைங்க, ரொம்ப தொலைவில் போய் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. லடாக் ரீஜன் உங்களுக்கு தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது எல்லாமே அந்த ஓவரால் என்டையர் ரீஜன் ரொம்ப நாளாக கான்ஃபிளிக் இருக்கக்கூடிய ஏரியா. எந்த ஒரு அட்டாச்மெண்ட், எந்த ஒரு பில்டிங்லாம் கட்டணும்னாலும் அது திடீர்னு ஏதாவது டெரர் அட்டாக் மாறிடும். ஸோ அதனால என்ன பண்றாரு, இவர் வந்து ஓவராலா அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்ஜினியரிங் மேல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சரே ஒரு இன்ஜினியரிங் தானுங்க. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வந்து என்ன பண்றாரு, அதாவது படிப்பு வந்து தொடரணும்னு நினைக்கிறாரு. வேற கண்ட்ரிலையும் போய் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாரு. பிரான்ஸ்லாம் போறாரு. 1988 படிச்சு முடிச்சோன்னே என்ன பண்றாரு, அவர் ஓவராலா வந்து பிளேஸ்மெண்ட் போய் நல்லா ஏர்ன் பண்ணி லடாக்ல ஒரு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்டாலாம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கல. இவர் என்ன பண்றாரு, இந்தியாவோட எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணு, முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு, அவரோட அந்த லடாக் ரீஜனுக்கு, அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த லடாக் ரீஜன் பாத்தீங்கன்னா எஜுகேஷன்லயும் நல்ல ஒரு ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நிறைய ஒரு இன்னோவேஷனை கொண்டு வராரு. ஆனா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இவரோட இந்த ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுல அட்மிஷன் யாரு கொடுப்பாங்கன்னா 10th 12th ஃபெயில் ஆனவங்களுக்கு தாங்க. யார் வந்து எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியாது, இந்த கல்வின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேர்டனா இருக்கு, இது மூலியமா வாழ்க்கையில நான் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூல்ல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள், அது பேரு செம் கால் அப்படின்றாங்க, ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான ஒரு பேர் பாத்தீங்களா அந்த ஸ்கூலுக்கு. கல்ச்சரல் மூவ்மெண்ட்டை மீட்டு கொண்டு வர ஒரு ஸ்கூலாமா. ஸோ அதுல வந்து நிறைய விஷயம் இன்வெர்ட் பண்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் சோலார் பவர்டு ஸ்கூலுங்க அது. அதாவது எலக்ட்ரிசிட்டி எந்த லைன் அதுவுமே தேவையில்ல, சூரிய ஒளி வச்சு மட்டுமே உள்ள இருக்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். உள்ள இருக்க ஏசியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ், ஏதாவது ஓவராலா டெலிவிஷனா இருக்கட்டும், எல்லாமே, அதாவது ஓவரால் அந்த ஸ்கூலோட ஹாஸ்டலுக்கு டெலிவிஷன், ஹாஸ்டலுக்கு எல்லாமே, அதே மாதிரி அதுல
இருக்க அந்த ஸ்மார்ட் போர்டு எல்லாமேங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த செம்கால் ஸ்கூலை வந்து லடாக்ல கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு புரட்சியா பாக்குறாங்க. ஸ்கூலே இல்லாத ஒரு இடத்துல ஸ்கூலை கட்டினா எப்படி இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து, அதாவது வந்து இமாலயன் ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சோல்ஜர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அதாவது அவங்க தங்குறதுக்கு, அவங்க சமைக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -30 எல்லாம் போயிட்டு இருக்கும், -50 சில நேரம் போகும். அதனால ஒரு மாடர்ன் வேலைங்கிற முக்கியமான ஒரு டென்ட், அதாவது வந்து சோலார்லி என்கிற ஒரு டென்ட் அவர் வந்து தயாரிச்சு கொடுத்திருந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம், அதாவது வந்து ஹெச்ஏஎலோட டைப் பண்ணி பண்ணியிருக்காரு. மூணாவது விஷயம் என்னன்னா வந்து, அதாவது ஓவராலா அதை வந்து, அதாவது அங்க இருக்க தண்ணி பஞ்சம்னால என்ன பண்ணிருக்காருன்னா ஐஸ் டூப்பான்னு ஒண்ணு தயாரிச்சிருக்காரு. அதாவது அங்க இருக்க மக்கள், லடாக் மக்களும் ஜம்மு மக்களும் அவங்க அந்த வின்டர் சீசன்லயும் சம்மர் சீசன்லயும் ஓவராலா தண்ணி பஞ்சம் வந்து நிறைய இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஐஸ் டூப்பான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து, ஜந்தர் மந்தர்ல பாத்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஓவராலா வந்து நான் வயலண்ட் மூலியமா என்ன பண்றாரு, அவர் வந்து ஓவராலா அவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இந்த இடத்துல யாரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனா ஒரு பக்கம் பார்த்தோம்னா சோனம் வாங்சுவோட அப்பா பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு ஸ்டேட் லீடராகவே இருந்தாரு. எங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ காங்கிரஸ்ல வந்து ஸ்டேட் லீடரா இருந்தவரோட பையன். ஸோ பையன் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் அரசியல் எல்லாம் எந்த இதுவும் இல்லாம திடீர்னு வந்து இப்ப என்ன பண்றாரு, ப்ரொடெஸ்ட் பண்றேன், மீட்டு கொண்டு வரேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த ப்ரொடெஸ்ட்ல நம்மளோட பிரசன்ட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து அதுதான் ஜந்தர் மந்தர்ன்றது. இது வந்து இந்தியாவோட ஒரு அன்அபிஷியல் ப்ரொடெஸ்ட் ஸ்ட்ரைக்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இங்க தான் வந்து ப்ரொடெஸ்ட் போடுவாங்க. மேஜரான ப்ரொடெஸ்ட்லாம் இங்க தான் நடக்கும். ஜந்தர் மந்தர்ன்றது ஒரு பார்க் கிடையாது. ஒரு 18th சென்ச்சுரியில பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி, நிலாக்கள், ஸ்டார்ஸ், வேற கோள்கள்லாம் அது ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி தான். இது வந்து மகாராஜா ஜெய்சிங் 2 அவர் வந்து பில்ட் பண்ணிருக்காரு. பெரிய ஒரு ஸ்டோன் இன்ஸ்ட்ருமெண்ட்னால அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து அதாவது நட்சத்திரங்கள் வந்து எவ்வளவு தூரம், அதாவது எங்க தொலைவில் இருக்கு, என்னென்ன டிசீஸ்டா இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அது வந்து ப்ரொடெஸ்ட் சைட் மாதிரி இருக்கு. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, நான் ஆல்ரெடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது பக்கத்துல தான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பில்டிங் இருக்குங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதாவது அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் முக்கியமா டிஸ்மிஸ் ஆகிறதுக்கும், தர்மேந்திர பிரதான் டிஸ்மிஸ் ஆனாதான் அந்த ப்ரொடெஸ்ட் நிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பீஸ்ஃபுல்லான மார்ச் பார்லிமெண்ட் பில்டிங்கை சுத்தி வருவோம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமா கிரியேட் ஆன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னைக்கு பார்லிமெண்ட் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு குரல்களை கேட்க வச்சிருக்கு. சோ அதுல 20ஆம் தேதி இல்லையா, அதுக்குள்ள வந்து இவரை வந்து அப்புறப்படுத்தணும். அதாவது வந்து இன்னொரு விஷயம், 20ஆம் தேதி நடக்குமா என்னன்னு தெரியல. சோ அது நம்ம என்ன பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இதுல என்னன்னா ஓவரால் நம்ம பின்னாடி பார்த்தோம்னா ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரே எல்லாம் இது பண்ணிருக்காரு. 2011 ப்ரொடெஸ்ட், அதே மாதிரி 2017 ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. இது எல்லாமே நடந்திருக்கு. சோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதோட லீடர் பாத்தீங்கன்னா அபிஜித் ஜிப்கே. இவருக்கு என்னதான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களே எஜுகேஷன் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ இதை வந்து ஓவராலா நம்ம கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் லேசின்னு ஒரு ஐடியா மூலியமா. சோ இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்ல ஏன் டெல்லி போலீஸ் தூக்கிட்டு போனாங்கன்னா, நாங்க டெல்லி ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு இணங்க நாங்க வந்து செயல்படுறோம்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்துச்சு, அதாவது அவரை வந்து அவர் உடம்புல ஆர்கன்னா டிசீஸ்டா இருக்குன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரைட் டு லைஃப் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுது. அதனால யாருமே நம்ம இந்தியால கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போதும் இறக்கக்கூடாது. நீங்க அவர் உடனே ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்கன்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்கன்னு சொன்னதுதான் சொல்றத தவிர ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லல. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போய் தூக்கிட்டு போயிருந்தாங்க இவங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா அது வந்து என்னோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொலோனியல் ஏரால இருந்தே இருக்கு. காந்திஜி ப்ரொடெஸ்ட் பண்ணாலதான் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. பெரிய பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட், சிடிஎம்னு சொல்லிட்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் தான் எல்லாமே பீஸ்ஃபுல் வகையில் நடந்தது. அன்னைக்கே அவர் அப்புறப்படுத்தின என்ன ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்காரு இல்லையா. அதே மாதிரிதான் இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, ரோடு அடைக்கல, எதுவுமே பண்ணல. கூட்டங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ப்ரொடெஸ்ட் நடந்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தூக்கிட்டு போனது மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டா தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்க கருத்து தெரிவிங்க. கமெண்ட் யூஸ் பண்ணுங்க. வேற உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றதையும் நீங்க அதுல கமெண்ட்ல தெரிவிங்க. டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றோம். இந்த ஒரு வீடியோ அவரை தூக்கிட்டு போனதுக்காக மட்டும் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். நான் வேற ஒரு வீடியோங்க சந்திக்கிறேன். மிக்க நன்றி.